அஜித்குமார் அவர்கள் பேசினதை வச்சும் ஷாலினி அவர்கள் பேசினதை வச்சும் பார்க்கும்போது இப்படி ஒரு காதல் ஜோடிகள் 25 வருஷம் ஆனிவர்சரி இப்பதான் கொண்டாடினாங்க ஒரு 2 டேஸ் முன்னாடி. இப்படி ஒரு காதலர்கள் உண்மையாலுமே பார்க்கவே முடியல. அரிதா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவர் என்னுடைய வெற்றிக்கு முழு பங்கு பாத்தீங்க அப்படின்னா ஷாலினி தான் அப்படின்னு உரிமையா உண்மையை வெட்ட வெளிச்சமா அவர் போட்டு உடைக்கிறாரு. அவங்க ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா இருந்தாங்க. அந்த ஸ்டாருங்கிற அந்த அந்தஸ்துல இருக்கும் போது நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவங்க எனக்காக சினிமால இருந்து சினிமா நடிக்கிறத விட்டுட்டு எனக்காக என் கூட என்னோட வளர்ச்சிக்காக என்னுடைய எல்லா இடத்துலையும் உறுதுணையா இருந்த ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷாலினி அவர்கள். அந்த ஷாலினி அவர்களுக்கு இந்த வெற்றி அவங்களுக்கு தான். அவங்க எனக்கு மிகப்பெரிய ஒரு பக்க பலமாகவும் ஒரு வளமாகவும் ஒரு நம்பிக்கையை ஊட்டிக்கிட்டு எப்பவுமே எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ்வபுளான வேர்ட்ஸ் சொன்னார். இந்த பக்கம் ஷாலினி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ரொம்ப என் குழந்தைங்களோட அஜித் குமார் அவர்கள் அவார்டு வாங்குறத பார்க்கறது, இவ்வளோ பெரிய விருதை அவர் வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னு. அப்புறம் ஏகே அவர்கள் சொன்னாரு, சந்திராவுக்கு தேங்க்ஸ் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலிக்கு தேங்க்ஸ் சொன்னார், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தேங்க்ஸ் சொன்னார். நான் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு, இந்த அளவுக்கு ரேஸில் ஜெயிக்கிறதுக்கும் சினிமாவில் ஜெயிக்கிறதுக்கும் எனக்கு பக்கபலமாக இருந்தது இன்னொரு நண்பர்கள் அப்படிங்கிறத சூப்பராக சொன்னார். அதுக்கப்புறம் நான் என்னுடைய ரசிகர்கள் தான் என்னுடைய பலம். இந்த ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தோல்வி இருந்தாலும் என்னை தூக்கி 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 கூடவே இருந்தாங்க. அவங்க கூடவே இருக்கிற தைரியத்தில் தான் என்னால் மேலே வரவே முடிஞ்சிச்சு. ரசிகர்கள் இல்லைன்னா நான் இல்லை, ரசிகர்கள் எனக்கு அவ்வளோ பெரிய பலம் அப்படின்னு சொல்லி ஏகே அவர்கள் சொன்னார். அவருடைய பேட்டி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஏகே அருமையான இன்டர்வியூ. நன்றி.